மிலாடி நபி ஓணம் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு ஏராளமான மக்கள் புறப்பட்டனர். கிளாம்பாக்கம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழகத்தில் தனியார் ஆம்னி பேருந்துகளில் அதிகப்படியான கட்டணம் வசூல் செய்வதை தடுக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. விதிகளுக்கு புறம்பாக இயங்கும் ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 8, 9 தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகையில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்தங்களில் ஒன்று ஜிஎஸ்டி என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கான பண்டங்களுக்கு கூட காங்கிரஸ் 21% வரி விதித்ததாகவும் விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகமெங்கும் சுயமரியாதையை காத்தவர் பெரியார் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் உருவப்பட திறப்பு விழா தொடர்பாக முதலமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் எல்லா துறையிலும் ஊழல் நடப்பதாக தேனியில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கேரள அரசுடன் பேசி முல்லை பெரியாறு நீர்மட்டத்தை உயர்த்த முதல்வருக்கு நேரம் இல்லை என்றும் விமர்சித்துள்ளார். அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்று செய்தியாளர்களை சந்திக்கிறார். செங்கோட்டையன் என்ன சொல்ல போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் தளத்தில் அதிகரித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை முன்னாள் அமைச்சர் கே.வி. ராமலிங்கம் நேரில் சந்தித்தார். அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் செங்கோட்டையனை கே.வி. ராமலிங்கம் சமாதானம் செய்தாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் தங்களுடைய முடிவுகளை மறுபரிசீலனை செய்வார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். டிடிவி தினகரன் எந்த டிமாண்டும் இல்லாமல் கூட்டணிக்கு வந்தவர் என்றும் தொலைபேசி மூலமாக டிடிவி தினகரனிடம் பேசியுள்ளதாகவும் கூறியுள்ளார். டிடிவி அண்ணன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பெருந்தன்மை மிக்க அரசியல்வாதிகள். அவங்க நார்மல் பொலிட்டிஷியன். அவங்க இருவருடைய அன்பையும் நான் பெற்றிருக்கின்றேன். ரொம்ப நெருக்கமாக அவங்ககிட்ட நான் பேசக்கூடிய ஒரு மனிதன், அவங்க மீது மிகுந்த மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன், மரியாதையோடு பார்க்கக்கூடிய ஒரு மனிதன். நம்ம கட்சியில் நிறைய பேர் அப்படி தான் பார்க்குறோம். ஸோ தே ஆர் நாட் பெட்டி ஆர்டினரி பொலிட்டிஷியன், தே ஆர் ஸ்டேட்ஸ்மேன் லெவலில் திங்க் பண்ணக்கூடியவங்க. அதனால் நிச்சயமாக நல்ல ஒரு கூட்டணி அவங்க மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. டிடிவி அண்ணனும் ஓபிஎஸ் அண்ணனும் போயிட்டாங்கன்னு நான் சொல்லிங்கன்னா, மன வருத்தம் இருந்தாலும் கூட மறுபரிசீலனை செய்வார்கள். இது ஒரு நம்பிக்கைங்கண்ணா. தாவேகா தலைவர் விஜய் தனது சுற்றுப்பயணத்தை திருச்சியிலிருந்து வரும் 13ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. நாளொன்றுக்கு அமைப்பு ரீதியாக 2 மாவட்டங்களில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டணி குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். பாமக இடம்பெறும் கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் மகனுக்கு பாஜகவில் புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. பாஜகவின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவின் மாநில அமைப்பாளராக நைனார் நாகேந்திரனின் மகன் நைனார் பாலாஜி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மே தின பூங்காவில் ஒன்று கூடிய தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். கைதான தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் இரவில் போலீசார் விடுவித்தனர். 2015ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதிக்கு முன் உரிய ஆவணங்களின்றி இந்தியா வந்து பதிவு செய்த இலங்கை அகதிகள் சட்டப்பூர்வமாக தங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு இயற்றிய குடியேற்ற மற்றும் வெளிநாட்டவர் சட்ட விதிகளின் கீழ் மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது.
வெளிநாடுகளில் தெருநாய் பிரச்சனை எவ்வாறு கையாளப்படுகிறது, என்ன தீர்வு காணப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து அதை நம் நாட்டில் பின்பற்றலாம். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சொத்து வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் அறிக்கை திருப்தி அளிக்கவில்லை. கோயில் இணை ஆணையர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை மீது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிருப்தி. பஞ்சாபில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. ஃபாசில்கா மாவட்டத்தில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கிய மக்களை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் படகுகள் மூலம் மீட்டனர். ஆப்கானிஸ்தானில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. முந்தைய நிலநடுக்கத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 5.8 ரிக்டர் அளவிலான தற்போதைய நிலநடுக்கத்தில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரின் சூப்பர் 4 சுற்றில் மலேசியாவை இந்தியா வீழ்த்தியது. 4-1 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்ற இந்தியாவிற்கு இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாகி உள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் செஸ் தொடரின் முதல் சுற்றில் தமிழக வீரர் குகேஷ் வெற்றி பெற்றார். மற்றொரு தமிழக வீரரான பிரக்ஞானந்தா தனது முதல் சுற்று போட்டியை சமன் செய்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 78,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கேரளா, தமிழ்நாடு உள்பட பல்வேறு பகுதிகளில் இன்று ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கேரளாவில் கடை வீதிகளில் திரண்டு மக்கள் ஆர்வமாக பொருட்களை வாங்கினர். வந்தே பாரத் ரயில்களில் கூடுதலாக பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. மதுரையில் இருந்து பெங்களூரு செல்லும் வந்தே பாரத் ரயிலில் 7 இருக்கைகள் கொண்ட பெட்டிகள் மற்றும் 2 எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ் பெட்டிகள் இருந்த நிலையில் தற்போது கூடுதலாக 7 இருக்கைகள் கொண்ட பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன. டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை தமிழகம் முழுவதும் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் அமல்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. மதுரை திலகர் திடல் காவல் நிலையம் சட்டவிரோத கட்ட பஞ்சாயத்து நீதிமன்றமாக செயல்பட்டு வந்துள்ளதாக வழக்கு ஒன்றில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு காட்டமாக கருத்து தெரிவித்துள்ளது. உரிய விசாரணை செய்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் தகுதி தேர்வு விவகாரத்தில் விரைவில் நல்ல முடிவெடுக்கப்படும். ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிய நோய் தொற்று எதுவும் இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். மாஸ்க் அணிய வேண்டிய பதற்றம் தேவையில்லை என்றும் கூறியுள்ளார். அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிரான பிடிவாரண்டை செப்டம்பர் 15ஆம் தேதி அமல்படுத்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பூந்தமல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 2125 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. 27.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ உயர் மேம்பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு புகாரில் மேயரின் கணவருக்கு ஜாமீன் வழங்க அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாமீன் கோரிய மனு மீதான விசாரணையை வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். யூடியூப், மெட்டா, எக்ஸ் உட்பட 26 சமூக வலைதளங்களுக்கு நேபாள அரசு தடை விதித்துள்ளது. பதிவு செய்யப்படாததால் தடை விதிக்கப்படுவதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து விதமான கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அமித் மிஸ்ரா அறிவித்துள்ளார்.
ஏற்றத்தாழ்வுகளில் தன்னுடன் உறுதியாக நின்ற ரசிகர்களுக்கும் குடும்பத்திற்கும் நன்றி தெரிவிப்பதாக அமித் மிஸ்ரா கூறியுள்ளார். அமெரிக்க ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் ஆல்கரஸ் மற்றும் ஜோகோவிச் பல பரீட்சை நடத்துகின்றனர். இந்திய நேரப்படி நள்ளிரவு 12:30 மணிக்கு தொடங்கும் போட்டி மீதான எதிர்பார்ப்பு எகிரி உள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் 5 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா த்ரில் வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. நடிகர் மம்முட்டி நலமுடன் இருப்பதாக அவரது மகனும் நடிகருமான துல்கர் சல்மான் கூறியுள்ளார். லோகா திரைப்படத்தை 5 பாகங்களாக உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.